என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மனமுதிர்ச்சி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. மனமுதிர்ச்சி. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். யாக்கோபு 1, 2 மற்றும் 3 வசனம், திருவிவிலியம். எனக்கு ஒரு தோழி உண்டு. படிக்கும்போது அவள் ஒரு சாதாரண பெண்ணாகத்தான் இருந்தாள். அவளுக்கு திருமணமானது. வெளியூர் போனாள். அவளுக்கு தொல்லை மேல் தொல்லை வந்ததாக கேள்விப்பட்டேன். பண கஷ்டம், கடன் தொல்லை. அதனால் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அவள் வேலை பார்ப்பதாக கேள்விப்பட்டேன். அவளுடைய கணவன் குடும்பத்தாரும் அவளை வெறுத்து ஒதுக்கினார்கள். அவளால் தான் குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று உற்றார் உறவினர் முன் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அவள் அதிகம் பேசாதவள், மௌனமாய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டாள். சில வருடங்கள் கழித்த பின் அவளை சந்தித்தேன். என் பழைய தோழி சகல கலாவல்லியாக தேர்ந்திருந்தாள். குடும்பத்தின் பொருளாதாரம் சீரடைந்திருந்தது. ஆலயம், ஆராதனை, சபை வளர்ச்சி என்று பரபரப்பாய் இருந்தாள். ஏழை எளியவருக்கு என்று நற்செய்தியை சொல்வதோடு அவர்கள் சுயமாய் தொழில் செய்ய உதவி வந்தாள். அவளோடு பேசி பார்த்ததில் அவளுக்கு வந்த சோதனைகள், உபத்திரவங்களில் இருந்து பொறுமையோடு நல்ல பல பாடங்களை அவள் கற்றுக்கொண்டிருந்தது புரிந்தது. எனக்கு மனதில் யோசேப்பின் வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. பெரும் சோதனை, வேதனை, இவற்றுக்கு பின் ஆண்டவர் அவனை எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்த முடிந்தது. இளைய மகன் துஷ்டனாய் இருந்தபோது பசியும் பட்டினியும் தானே அவனோடு பேசிற்று. அநேக பாடுகளுக்கு பின் ஆண்டவரை பற்றி கொண்டதை பார்த்திருக்கிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். சங்கீதம் 119:71. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. பாடுகள் நம்மை பலப்படுத்துகின்றன, நமக்கு பயனளிக்கின்றன. ஆனால் பாடுகளில் இருந்து பாடம் படிக்கும் ஞானத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். நன்மை, தீமை இரண்டிலும் இருந்து பாடம் கற்றுத்தர தேவனால் முடியும். கற்றுக்கொள்ள உன்னால் முடியுமா? நன்மை, தீமை இரண்டிலும் இருந்து பாடம் கற்றுத்தர தேவனால் முடியும். கற்றுக்கொள்ள உன்னால் முடியுமா? தீர்மானம். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் அதை திறனாய்வு செய்து பார்ப்பேன்.